ஓம் சாந்தி. டிசம்பர் 8, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 13, 2003. தற்சமயம் நீங்கள் உங்களின் கருணை நிறைந்த மற்றும் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்று ஆசீர்வாதங்களை அருள்பவரான தந்தை ஞானத்தை அருள்பவராகவும், சக்தியை அருள்பவராகவும், நற்குணங்களை அருள்பவராகவும், இறை தூதுவர்களாகவும் உள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் மாஸ்டர் அருள்பவராகி தனது இதயபூர்வமாக ஆத்மாக்களை தந்தைக்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்கின்றனர். உலகில் பல வகையான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். சில ஆத்மாக்களுக்கு ஞான அமிர்தம் தேவைப்படுகிறது. சில ஆத்மாக்களுக்கு சக்திகளும் நற்குணங்களும் தேவைப்படுகின்றன. ஆனால் குழந்தைகளான உங்களிடமோ இந்த முடிவற்ற பொக்கிஷங்கள் எப்பொழுதும் இருக்கின்றன. நீங்களே ஆத்மாக்கள் அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்பவர்கள். நாளுக்கு நாள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி வருவதால் ஆத்மாக்கள் இப்பொழுது ஏதாவது புதிய ஆதாரத்தை தேடுகிறார்கள். ஆகவே ஆத்மாக்களான நீங்கள் ஆத்மாக்களுக்கு புதிய ஆதாரத்தை வழங்குவதற்கு கருவிகள் ஆகி உள்ளீர்கள். குழந்தைகளான உங்களில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் காண்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு புறம் ஒரு தேவை உள்ளது, மறுபுறம் ஊக்கமும் உற்சாகமும் உள்ளன. தேவைப்படும் நேரத்தில் ஒரு துளியேனும் மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வழங்கும் துளிகளில், நீங்கள் செய்யும் செய்திகளில் முக்கியத்துவம் உள்ளது. குழந்தைகளான நீங்கள் கருணை நிறைந்த அருள்பவர்களாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய நேரம் தற்பொழுதே ஆகும். உங்களின் அனாதியான ரூபங்களிலும் பிராமண ஆத்மாக்களான உங்களிடம் அருள்பவர்களின் சமஸ்காரங்கள் உள்ளன. இதனாலேயே கல்ப விருட்சத்தின் படத்தில் நீங்கள் மரத்தின் வேர்களில் காட்டப்படுகின்றீர்கள். ஏனென்றால் தேவர்களின் மூலமே மரத்தில் உள்ள அனைத்தையும் சென்று சேர முடியும். தேவர், அதாவது அருள்பவர் என்ற உங்களின் ஆதி தேவ ரூபத்தின் அர்த்தம் வழங்குகின்ற ஒருவர் என்பதாகும். மத்திய கால பகுதிக்கு உரிய உங்களின் ரூபம் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபமாகும். மத்திய கால பகுதியிலும் நீங்கள் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபங்களின் மூலமாக ஆசீர்வாதங்களை வழங்குகின்ற அருள்பவர்கள் ஆவீர்கள். நீங்கள் நல்லாசிகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்ற அருள்பவர்கள் ஆகுவீர்கள். ஆத்மாக்களான உங்களின் விசேஷ ரூபங்கள் அருள்பவர்களுடையதாகும். எனவே இப்பொழுதும் நீங்கள் இறை தூதுவர்களாகி தந்தையை வெளிப்படுத்துகின்ற செய்தியை பரப்புகின்றீர்கள். ஆகவே ஒவ்வொரு பிராமண குழந்தையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஓர் அருள்பவரின் ஆதியான அனாதியான சமஸ்காரங்கள் உங்களின் வாழ்க்கையில் சதா வெளிப்படுகின்றனவா? அருள்பவரின் சமஸ்காரங்களை கொண்ட ஆத்மாக்களின் அடையாளம் அவர்களுக்குள் ஒரு பொழுதும் யாராவது தமக்கு கொடுத்தால் மட்டுமே தாம் கொடுப்போம் என்ற எண்ணத்தையோ, அல்லது யாராவது அதை செய்தால் மட்டுமே தாம் எதையாவது செய்வோம் என்ற எண்ணத்தையோ சிறிதளவேனும் கொண்டிருக்க மாட்டார்கள். இல்லை, அவர்கள் சதா திறந்த பொக்கிஷ களஞ்சியங்களாகவே இருப்பார்கள். ஆகவே எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரிலும் அருள்பவரின் சமஸ்காரங்களை பாப்தாதா பார்த்தார். அவர் எதை கண்டார்? அது வரிசை கிரமமானது தானே. இது இப்படி இருந்திருந்தால் நானும் இதை செய்வேன் என்ற எண்ணத்தை ஒரு பொழுதும் கொண்டிருக்காதீர்கள். அருள்பவரின் சமஸ்காரங்களை கொண்டிருப்பவர்கள் இயல்பாகவே அனைத்து இடங்களில் இருந்தும் ஒத்துழைப்பை பெறுவார்கள். ஆத்மாக்களிடமிருந்து மட்டுமல்ல, ஆனால் இயற்கையும் காலத்திற்கு ஏற்ப உங்களுக்கு ஒத்துழைக்கும். இது சூட்சுமமான கணக்காகும். ஒருவர் அருள்பவர் ஆகும் பொழுது அந்த புண்ணியத்தின் பலன்
அந்த ஆத்மா இலகுவாக சரியான நேரத்தில் ஒத்துழைப்பையும் வெற்றியையும் பெறுவீர்கள். ஆகவே சதா அருள்பவரின் சமஸ்காரங்களை வெளிப்படுத்தி வைத்திருங்கள். உங்களின் புண்ணிய கணக்கில் நீங்கள் ஒன்றுக்காக 10 மடங்கு பலனை பெறுவீர்கள். ஆகவே ஒரு புண்ணிய ஆத்மாவாக உங்களின் எண்ணங்களாலும் வார்த்தைகளாலும் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளாலும் உங்களின் புண்ணிய கணக்கில் நாள் முழுவதும் எவ்வளவற்றை சேமித்துள்ளீர்கள் என குறித்து கொள்ளுங்கள். உங்களின் மனதால் சேவை செய்வதன் மூலமும் நீங்கள் உங்களின் புண்ணிய கணக்குகளில் சேமிப்பீர்கள். உங்களின் வார்த்தைகளின் மூலமாக பலவீனமான ஆத்மாக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் துன்பத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அவர்களின் கௌரவத்தை உணரச் செய்வதன் மூலமும் உங்களின் வார்த்தைகளால் மன சோர்வடைந்திருக்கும் ஆத்மாக்களில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதன் மூலமும் உங்களுடன் உறவு முறையில் அல்லது தொடர்பில் உள்ள ஆத்மாக்களை உங்களின் மேன்மையான சகவாசத்தின் நிறத்தை அனுபவம் பெறச் செய்வதன் மூலமும் உங்களின் கணக்கில் உங்களால் சேமிக்க முடியும். அரை கல்பத்திற்கு புண்ணியத்தின் பலனை பெறும் வகையில் நீங்கள் இந்த பிறவியில் அதிக அளவு புண்ணியத்தை சேகரித்துக் கொள்கின்றீர்கள். மற்ற அரை கல்பத்திற்கு உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் மூலம் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மூலமாக பாவ ஆத்மாக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றீர்கள். நீங்கள் தூய்மையாக்குபவர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சேகரித்துள்ள புண்ணிய கணக்கை தொடர்ந்தும் பார்க்கின்றார். தற்சமயம் சேவை செய்வதற்காக குழந்தைகளிடம் உள்ள ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். பெரும்பாலான குழந்தைகளிடம் சேவை செய்வதற்கான மிக நல்ல உற்சாகம் காணப்படுகிறது. நீங்கள் அனைவருமே உங்களுக்குரிய முறையில் சேவைக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றீர்கள். பாப்தாதா தனது இதயபூர்வமாக இவை அனைத்திற்கும் உங்களை பாராட்டுகின்றார். நீங்கள் நன்றாக செய்கின்றீர்கள். தொடர்ந்தும் நன்றாகவே செய்வீர்கள். அனைவருடைய எண்ணங்களும் நேரமும் இதை செய்வதில் மும்முரமாகி இருப்பது அனைத்திலும் சிறப்பானதொன்றாகும். அனைத்து இடங்களிலும் சேவை செய்கின்ற லட்சியம் அனைவரிடமும் உள்ளது. ஏனென்றால் முறைப்பாடுகள் அனைத்தும் நிச்சயமாக முடிய வேண்டும். பிராமணர்களின் திட சங்கற்பமான எண்ணங்கள் அதிக அளவு சக்தி நிறைந்தவை. பிராமணர்களிடம் திட சங்கற்பம் இருக்கும்போது எதுதான் சாத்தியமில்லை, அனைத்தும் நிறைவேறும். உங்களின் யோகமானது சக்தி வாய்ந்த தீ சுடர்களின் வடிவத்தை எடுக்க வேண்டும். உங்களின் யோகம் சக்தி வாய்ந்த தீச்சுடரின் ரூபத்தை எடுக்கும் பொழுது ஆத்மாக்கள் இயல்பாகவே சக்தி வாய்ந்த தீச்சுடரை பின்பற்றுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒளியை பெறும்போது அவர்களால் பாதையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது யோகம் செய்கின்றீர்கள், ஆனால் அது சக்தி வாய்ந்த தீச்சுடரின் வடிவத்தை எடுக்க வேண்டும். சேவை செய்வதற்கான ஊக்கமும் உற்சாகமும் மிக நன்றாக அதிகரிக்கின்றன. ஆனால் யோகம் சக்தி வாய்ந்த தீச்சுடரின் வடிவத்தை எடுப்பதற்கு நீங்கள் இப்பொழுது யோகம் என்பதை கீழ்கோடிட வேண்டும். மற்றோர் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை அனுபவம் செய்யத்தக்க வகையில் உங்களின் திருஷ்டி பிரகாசத்தை கொண்டிருக்க வேண்டும். வெளிநாட்டவர்கள் சிறிய ஒன்று கூடல்களை நெருக்கமாக கொண்டு வருவதற்காக செய்த காலத்தின் அழைப்பு என்ற சேவை செய்யும் வழிமுறை பாப்தாதாவுக்கு பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு நிலையமும் ஒவ்வொரு பிராந்தியமும் தமக்குரிய தனிப்பட்ட சேவையை செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சகல தொழில் துறைகளை சார்ந்தவர்களின் ஒன்று கூடலை உருவாக்க வேண்டும். சேவை அனைத்து இடங்களுக்கும் பரவுகிறது என பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். அதனால் அனைத்து இடங்களிலும் சேவையை பெற்றவர்களில் தகுதி வாய்ந்த ஆத்மாக்களின் ஒன்று கூடலை தேர்ந்தெடுத்து அவர்களை நெருக்கமாக கொண்டு வாருங்கள். அதன் பின்னர் அவ்வப்போது தொடர்ந்து ஒரு ஒன்று கூடலை நெருக்கமாக கொண்டு வாருங்கள்.
சேவை செய்வதற்கு அவர்களின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க செய்யுங்கள். இத்தகைய ஆத்மாக்கள் இருப்பதை பாப்தாதா காண்கின்றார். ஆனால் அவர்கள் சக்தி வாய்ந்த முறையில் ஒன்று சேர்ந்து பராமரிப்பை பெறவில்லை. அவர்கள் தமக்கே உரிய கொள்ளளவிற்கு ஏற்ப தனிப்பட்ட முறையில் பராமரிப்பை பெறுகின்றார்கள். அவர்கள் ஒன்று கூடலில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது உற்சாகத்தை பெறக்கூடும். அவரால் இதை செய்ய முடியுமாயின் என்னாலும் இதை செய்ய முடியும், நானும் அதை செய்வேன். அதன் பின் அவர்களுக்கும் உற்சாகம் ஏற்படும். பாப்தாதா இப்பொழுது இந்த நடைமுறையான ஒன்று திரட்டிய ரூபத்தினால் ஆன சேவையை காண விரும்புகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு, உங்களின் பிரதேசங்களுக்கு, உங்களின் பிராந்தியங்களுக்கு, உங்களின் நிலையங்களுக்கு சேவை செய்வதற்கு மிக நல்ல முயற்சி செய்வதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இப்பொழுது அவர்களின் சிலரை பாபாவின் முன்னால் அழைத்து வாருங்கள். இல்லறத்தவர்களின் உற்சாகமும் பாப்தாதாவை வந்தடைகிறது. இரட்டை வெளிநாட்டவர்கள் இரட்டை பணியை செய்வதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அவர்கள் வீட்டில் வசிப்பதுடன் சேவை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அத்துடன் சுய முயற்சியும் செய்கிறார்கள். தற்சமயம் வெளிநாட்டில் உள்ள சூழலை பார்க்கும் பொழுது பிராமண ஆத்மாக்களான நீங்கள் பயப்படவில்லையே? நாளை என்ன நடக்கும் என நீங்கள் கவலைப்படவில்லையே? நாளை அது நன்றாகவே இருக்கும், அது நல்லது. என்ன நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே இருக்கும். உலகில் எந்த அளவிற்கு குழப்பம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பிராமண ஆத்மாக்களான உங்களின் ஸ்திதியானது அசைக்க முடியாததாக இருக்கும். அப்படித்தானே? இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் அசைகின்றீர்களா அல்லது நீங்கள் அசைக்க முடியாதவர்களா? நீங்கள் அசைக்க முடியாதவர்களா? நீங்கள் தளம்பவில்லை தானே? அசைக்க முடியாதவர்களாக இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களை அசைக்க முடியாது. நாளை ஏதாவது நடந்தால் என்ன செய்வீர்கள்? அப்போதும் நீங்கள் அசைக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள் தானே? என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. பிராமணர்களான உங்களின் மீது கடவுளின் பாதுகாப்பு என்ற குடை உள்ளது. ஏதாவது ஒன்றின் மூலமாக நீர் உட்புகாத போது எவ்வளவுதான் தண்ணீர் வந்தாலும் அது தண்ணீரை உள் விடாமல் இருப்பதனால் நீங்களும் நீரில் நினையாமல் இருப்பீர்கள். அதே போன்று எவ்வளவுதான் குழப்பங்கள் வந்தாலும் பிராமண ஆத்மாக்கள் இறை பாதுகாப்பு குடையின் கீழ் சதா பாதுகாப்பாக இருப்பார்கள். நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் தானே? அல்லது என்ன நடக்குமோ என நீங்கள் சிறிது கவலைப்படுகின்றீர்களா? இல்லை, கவலையற்று இருங்கள். ஒரு சுயராஜ்ய அதிகாரியாக இருங்கள். ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியாகி ஆட்ட அசைக்க முடியாத ஆசனத்தில் நன்றாக அமர்ந்திருங்கள். உங்களின் ஆசனத்தில் இருந்து கீழே இறங்காதீர்கள். குழப்பம் அடைவதென்றால் உங்களின் ஆசனத்தில் நீங்கள் நன்றாக அமர்ந்திருக்கவில்லை என்றே அர்த்தம். இதனாலேயே நீங்கள் குழப்பமடைகின்றீர்கள். தமது ஆசனங்களில் நன்றாக அமர்ந்திருப்பவர்களால், செட்டாகி இருப்பவர்களால் தமது கனவுகளிலேனும் குழப்பம் அப்செட் ஆக முடியாது. தாய்மார்களான நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களின் ஆசனங்களில் எப்படி நன்றாக அமர்ந்திருப்பது என உங்களுக்கு தெரியுமா? தளம்பல்கள் இல்லைதானே? பாப்தாதா உங்களுடன் இணைந்திருக்கின்றார். சர்வ சக்திவானே உங்களுடன் இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் உங்களை தனியாக இருப்பதாக கருதினால்தான் தளம்பல்கள் ஏற்படும். நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது எவ்வளவுதான் தளம்பல்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அசைக்க முடியாதவராகவே இருப்பீர்கள். தாய்மார்களே, இது சரிதானே? நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா? நீங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள் தானே? நீங்கள் தனியாக இல்லை அல்லவா? இது தந்தையின் பொறுப்பு. நீங்கள் உங்களின் ஆசனங்களில் நன்றாக அமர்ந்திருந்தால் அது தந்தையின் பொறுப்பு. நீங்கள் குழப்பமடைந்தால் அது உங்களின் பொறுப்பு. நீங்கள் தொடர்ந்து ஆத்மாக்களுக்கு ஒரு துளி செய்தியை கொடுத்தால்
அருள்பவர் என்ற ரூபத்தில் நீங்கள் ஸ்திரமாக இருப்பீர்கள். அத்துடன் அருள்பவராக நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக தொடர்ந்து சக்தியை பெறுவீர்கள். நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் நீங்கள் ஓர் ஆத்மா. செயல்பட வைப்பவர். உங்களின் பௌதிக புலன்களை வேலை செய்யும் உங்களின் பணியாளர்கள் என்ற விழிப்புணர்வை சதா வெளிப்படுத்திய வண்ணம் இருங்கள். எப்படியோ நான் ஓர் ஆத்மாதானே என்று நினைக்காதீர்கள். இது உங்களின் விழிப்புணர்வில் வெளிப்பட வேண்டும். அது உள்ளே அமிழ்ந்துள்ளது. ஆனால் அது வெளிப்படும் பொழுது உங்களுக்குள்ளே போதையும் சந்தோஷமும் கட்டுப்படுத்தும் சக்தியும் காணப்படும். நீங்களும் ரசிக்கின்றீர்கள். ஏன்? ஓர் அரசன் தனது பணியாட்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்து தனது கட்டளைகளுக்கு ஏற்ப அவர்களை வேலை செய்ய வைப்பதைப் போல் ஆத்மா கராவன்கார், மற்றவர்கள் மூலம் செய்விப்பவர் என்ற உணர்வு இருக்கும் பொழுது உங்களின் பௌதிக புலன்கள் அனைத்தும் ஒழுங்காக இயங்கும். அவை மாயையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாது. அவை உங்களின் கட்டளைகளையே கடைபிடிக்கும். இல்லாது விட்டால் மற்றவர்களை கொண்டு அனைத்தையும் செய்விக்கும் ஓர் ஆத்மா கவனக்குறைவு ஆகியிருப்பதை மாயை கண்டதும் அவள் கட்டளைகளை பிறப்பிக்க ஆரம்பிக்கின்றாள். சில நேரங்களில் உங்களின் மனதின் சக்தி, சில நேரங்களில் உங்களின் வாயின் சக்தி மாயையின் கட்டளையின்படி நடக்க ஆரம்பிக்கின்றன. ஆகவே சதா உங்களின் பௌதிக புலன்களை உங்களின் கட்டளைகளின்படி நடக்க செய்யுங்கள். அது நடக்க வேண்டும் என நான் விரும்பவில்லை, ஆனால் அது நடந்து விட்டது என கூறாதீர்கள். நீங்கள் நடக்க வேண்டும் என விரும்பும் போது மட்டுமே அது நடக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களை சுயராஜ்ய சமஸ்காரங்களால் நிரப்பிக்கொண்டால் மட்டுமே உங்களால் அங்கே ராஜ்யத்தை ஆள முடியும். ஒரு பொழுதும் உங்களின் சுயராஜ்ய ஆசனத்தை விட்டு கீழே இறங்காதீர்கள். உங்களின் பௌதிக புலன்கள் உங்களின் கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது சகல சக்திகளும் உங்களின் கட்டளைகளின்படி நடக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு என்ன சக்தி தேவையோ அது அந்த நேரத்தில் முன்னால் வந்து நிற்கும். நீங்கள் சகித்துக் கொள்ளும் சக்திக்கு கட்டளையிட அந்த வேலை முடிந்த பின்னர் அது வருவதாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சக்தியும் உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு சக்தியும் இறைவனிடமிருந்து பெறப்படும் பரிசாகும். ஆகவே இறைவனின் பரிசுகள் உங்களுக்கு சொந்தமாகவே ஆகியுள்ளன. அதனால் உங்களுக்கு சொந்தமான எதையும் உங்களால் நீங்கள் விரும்பியபடி விரும்பிய நேரத்தில் பயன்படுத்த முடியும். இந்த முறையில் அந்த சக்திகள் அனைத்தும் உங்களின் கட்டளைகளின்படி நடக்கும். உங்களின் பௌதிக புலன்கள் அனைத்தும் உங்களின் கட்டளைகளின்படி நடக்கும். இதுவே ஓர் சுயராஜ்ய அதிகாரியாக ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருத்தல் எனப்படுகிறது. பாண்டவர்களான நீங்கள் இதை விரும்புகின்றீர்களா? நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள், அத்துடன் சுயராஜ்ய அதிகாரிகள். அது உங்களின் வாயால் வந்துவிட்டது என கூறாதீர்கள். அதை அப்படி வெளிப்பட கட்டளையிட்டது யார்? நான் அதை பார்க்க விரும்பவில்லை, ஆனால் நான் அதை பார்த்தேன். நான் அதை செய்ய விரும்பவில்லை, ஆனால் அது நடந்துவிட்டது. யாருடைய கட்டளைகளின்படி இது நடந்தது? இதை உரிமையுள்ளவர் என்று அழைப்பீர்களா அல்லது கட்டுப்படுத்தப்படுபவர் என்று அழைப்பீர்களா? எனவே உரிமை உடையவர் ஆகுங்கள், கட்டுப்படுத்தப்படுபவராக அல்ல. அச்சா, பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் மதுபனில் மிகவும் சந்தோஷமாக இருப்பதை போல் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் ஆன்மீக ரோஜாக்கள். பாருங்கள், எங்கும் பாருங்கள். நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜாக்கள், மலர்ந்திருக்கும் ரோஜாக்கள். நீங்கள் வாடி போகவில்லை, நீங்கள் மலர்ந்திருக்கும் ரோஜாக்கள். ஆகவே சதா பாக்கியசாலிகளாகவும் முக மலர்ச்சி நிறைந்தவர்களாகவும் இருங்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதனால் உங்களின் முகங்களை பார்க்கின்ற எவரும் நீங்கள் எதை பெற்றுள்ளீர்கள் என கேட்க வேண்டும்.
ஒவ்வொருவரின் முகமும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சித்திரம் ஓர் அறிமுகத்தை கொடுப்பதைப் போல் உங்களின் முகங்களும் நீங்கள் தந்தையை கண்டடைந்து விட்டீர்கள் என தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அச்சா, எல்லாம் ஓகேயா? வெளிநாட்டில் இருப்பவர்களும் இங்கே வந்துள்ளார்கள். நீங்கள் இங்கே இருப்பதை விரும்புகின்றீர்கள் தானே? நியூயார்க் மோகினி பெண்ணிடம் பாபா கேட்கின்றார். குறைந்தபட்சம் குழப்பத்தை பற்றி கேட்பதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றாக வந்திருப்பது நல்லதே. இங்கே ஒன்றாக வருவதை நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்கள், உங்களிடம் இரட்டை போதை உள்ளதல்லவா? உங்களிடம் அதிக அளவு போதை உள்ளது. அதனால் உங்களின் இதயங்கள் கூறுகின்றன, யாராவது இப்படி இருந்தால் அது இரட்டை வெளிநாட்டவர்களான நாங்களே ஆவோம். சுயராஜ்ய அதிகாரிகளாகவும் உலக உரிமையை கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கும் இரட்டை போதை உங்களிடம் உள்ளது. உங்களிடம் இரட்டை போதை உள்ளதல்லவா? பாப்தாதாவும் இதை விரும்புகின்றார். ஒரு குழுவில் இரட்டை வெளிநாட்டவர்கள் இல்லாது விட்டால் அது சரியாக தோன்றாது. பாபாவே உலக தந்தை ஆவார். எனவே உலகில் உள்ளவர்களும் இங்கே வர வேண்டும். எல்லோரும் தேவைப்படுகிறார்கள். தாய்மார்கள் இங்கு இல்லாது விட்டால் எவ்விதமான கோலாகலமும் இருக்காது. பாண்டவர்கள் இல்லாது விட்டாலும் கோலாகலம் குறைந்துவிடும். பாருங்கள், ஒரு நிலையத்தில் பாண்டவர்கள் எவரும் இல்லாமல் தாய்மார்கள் மட்டுமே இருந்தால் நீங்கள் அதை விரும்புவீர்களா? அத்துடன் பாண்டவர்கள் மட்டுமே இருந்து சக்திகள் இல்லாது விட்டால் அப்பொழுதும் அந்த நிலையத்தில் அந்த அழகு இருக்காது. இருவரும் தேவைப்படுகிறார்கள். சிறுவர்களும் தேவைப்படுகிறார்கள். சிறுவர்கள் கூறுவார்கள், ஏன் எமது பெயரை குறிப்பிடவில்லை? சிறுவர்களின் கோலாகலமும் உள்ளது. அச்சா, இப்பொழுது ஒரு வினாடியில் அஷரீரி தந்தையின் அன்பிலும் நினைவிலும் திளைத்திருக்கும் அஷரீரி ஆத்மாக்கள் ஆகுங்கள். பாப் தாதா அபியாசத்தை செய்வித்தார். எங்கும் உள்ள சுயராஜ்ய அதிகாரிகள் அனைவருக்கும், சதா பற்றற்ற பார்வையாளர்கள் என்ற ஆசனத்தில் சரியாக அமர்ந்திருக்கும் ஆட்டி அசைக்க முடியாத ஆத்மாக்களுக்கும் அனைவருக்கும் ஞானம், சக்தி, நற்குணங்களை அருளும் அருள்பவர்களாக இருக்கும் விழிப்புணர்வை சதா பேணும் கருணை நிறைந்த ஆத்மாக்களுக்கும், தமது முகத்தின் மூலமாக தந்தையின் ரூபத்தை சதா காட்டுகின்ற மேன்மையான ஆத்மாக்களுக்கும், ஆன்மீக ரோஜாக்களாக இருப்பதுடன் சதா சந்தோஷமாகவும் பாக்கியசாலிகளாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். பாப் தாதா தாதிகளுடன் பேசுகின்றார். சேவையுடன் கூடவே எங்கும் 108 மணி நேர யோக நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. விநாச தீ இந்த எரிமலை அக்னியின் மூலமாக மட்டுமே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். நிகழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அதன் பின்னர் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். யோகத்தினால் பாவங்களும் பாவ செயல்களின் சுமையும் எரிந்துவிடும். சேவை செய்வதனால் உங்களின் புண்ணிய கணக்குகள் சேமிக்கப்படும். அதனால் நீங்கள் உங்களின் புண்ணிய கணக்குகளில் சேமிக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் சாதாரணமான யோகமன்றி யோக அக்னியால் மட்டுமே கடந்த கால சமஸ்காரங்களின் சுமை எரிந்து போகும். தற்சமயம் நீங்கள் யோகம் செய்கின்றீர்கள். ஆனால் பாவங்கள் எரியும் வகையில் அது எரிமலை அக்னியாக இல்லை. இதனாலேயே அவை குறுகிய காலத்திற்கு அழிக்கப்படுகின்றன. ஆனால் பின்னர் மீண்டும் வெளிப்படுகின்றன. அத்துடன் ராவணனை பாருங்கள். அவன் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு அவனுடைய எலும்புகளும் நீரில் எரியப்படுகின்றன. அனைத்துமே முற்றிலுமாக எரிக்கப்பட வேண்டும். கடந்த காலத்தின் சமஸ்காரங்கள், பலவீனமான சமஸ்காரங்கள் அனைத்தும் முற்றிலும் எரிந்து சாம்பல் ஆக்கப்பட வேண்டும். அவை இன்னமும் எரிக்கப்படவில்லை. அவை கொல்லப்பட்டுள்ளன. ஆனால் இன்னமும் எரிக்கப்படவில்லை. அதனால் இறந்த பின்னரும் அவை மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றன. சமஸ்காரங்களின் மாற்றத்தின் மூலமாகவே உலகம் மாறும். சமஸ்காரங்களின் விளையாட்டு இப்பொழுது இடம்பெறுகிறது. அவ்வப்போது இடையிடையே சமஸ்காரங்கள் வெளிப்படுகின்றன.
பெயர், சுவடுகள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். சமஸ்காரங்களின் மாற்றம் என்பது விசேஷமாக கீழ்க்கோடிடப்பட வேண்டிய ஓர் விஷயமாகும். சமஸ்காரங்களை மாற்றாததால் வீணான எண்ணங்களும் இருக்கின்றன. நேரமும் வீணாக்கப்படுகிறது. வீணான இழப்பும் ஏற்படுகிறது. இதுவும் நடக்க வேண்டி உள்ளது. ஒருவர் கூறினார், காலம் உங்களை அதனை செய்ய வைக்கும். அத்துடன் அது உங்களின் சொந்த முயற்சிகளாலும் நடக்கும். இரண்டும் ஒன்றாக அதை செய்ய வைக்கும். காலமும் உங்களின் சொந்த முயற்சிகளும் அதை நடக்க வைக்கும். சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் மகாராஜ் பெரும் நடனம் நினைவு கூறப்படுகிறது. மகாராஜின் ஞாபகார்த்தம் சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் மகத்தான நடனத்தின் ஞாபகார்த்தமாகும். இப்பொழுது ராஸ் மட்டுமே நிகழ்கிறது. ஆனால் மகாராஸ் இன்னமும் நடக்கவில்லை. ஏன் இன்னமும் மகாராஸ் நடக்கவில்லை? அதை கீழ்க்கோடிடவில்லை. திட சங்கற்பம் இல்லை. பல வகையான கவனக்குறைவுகள் காணப்படுகின்றன. அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு சதா யோகியாகவும் கர்ம யோகியாகவும் இருப்பதன் மூலம் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்தையும் வார்த்தையையும் செயலையும் மேன்மையானது ஆக்கிக் கொள்வீர்களாக. ஒரு கர்மயோகி ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் யோக யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் இருக்கும். உங்களின் எந்த ஒரு செயலும் யுக்தி யுக்தாக இல்லாது விட்டால் உங்களால் நீங்கள் யோக யுக்தி இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். உங்களின் செயல்கள் சாதாரணமானவையாக அல்லது வீணானவையாக இருந்தால் ஒரு நிலையான யோகி என உங்களால் கூற முடியாது. ஒரு கர்ம யோகி என்றால் அவரின் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வினாடியும் சதா மேன்மையாக இருக்கும். மேன்மையான செயல்களின் அடையாளம் நீங்களும் திருப்தியாக இருப்பீர்கள், மற்றவர்களும் திருப்தியாக இருப்பார்கள். இத்தகைய ஆத்மாக்களால் மட்டுமே சதா யோகிகளாக இருக்க முடியும். ஸ்லோகம். சுயத்தாலும் மக்களாலும் இறைவனாலும் நேசிக்கப்படும் ஓர் ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட்ட ரூபம் எனப்படுவார். ஓம் சாந்தி.